ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு கடலைப்பருப்பு வச்சு நம்ம சூப்பராக சுவையான மசால் வடை செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் ஒரு அழகுது. நல்லா கழுவிட்டு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆகிடுது. தண்ணி வடிகட்டி நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஜாரில் போட்டேன். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நிறுத்தி வச்சுருக்கேன் முழுசாகவே. இது நம்ம அப்புறம் மேலே போட்டு தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை சொரப்பாக அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். ரொம்ப இதுவாக இல்லாமல் சொரப்பாக அரைச்சிருக்கேன். இதில் வந்து இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜார்லேயே போட்டு பருப்போடு சேர்த்து ஒரு சுற்றிடலாம். ஒரு சுற்று அப்படியே அரைச்சிடலாம். கூடவே சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சா இன்னும் நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும். அரைச்சின்னு வந்துட்டேன். சொரப்பாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து பேஷனில் போட்டுடலாம். இது கூட முழுசாக வச்சதுலேயே அதுவும் மேலே இது போட்டுடலாம். இது கூடவே சேர்த்து பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடலாம். ஏன்னா கொஞ்சம் பருப்பு தான் இது. நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். சால்ட் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து. நம்ம இதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு கடாயில் காய வச்சுருக்கேன். நம்ம இதை எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடையை இந்த சைஸ் உருட்டியிருக்கேன். அந்த கையில் வச்சு ஒரு அழுத்திட்டு கொஞ்சம் ரொம்ப மெலிசாக தட்டிக்கலாம். ரொம்ப மேடாக இல்லாமல் அப்படியே போட்டுடலாம். இது எண்ணெய் தகுந்த மாதிரி ஒரு 4-5 போட்டுற வேண்டியது தான். அப்படியே வேகட்டும். திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா ஒரு சைடு சிவந்துருச்சு. பக்கம் திருப்பி விடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டதை சேர்த்து மொத்தமாக இது வடை சிவந்துருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான வடை ரெடி. இப்போ இன்னும் இருக்கிறதையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இருக்கிறதையும் தட்டி பாருங்கள், இதுவும் நல்லா சிவந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். இந்த பிளேட்டில் எடுத்து மறுபடியும் இதோட சேர்த்து வச்சுருவோம். பாருங்கள், சூப்பரான அருமையான ஒரு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் கனமாக இல்லாத ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் செஞ்சுருக்கேன். பாருங்கள், சுட சுட மசால் வடை அருமையாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே கிரிப்பாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர், அருமையாக இருக்குது.
பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.